Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. நெல்லையில் கோடை மழை தொடர்ந்து வரும் நிலையில் முன்னேற்பாட்டுடன் இருக்க அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் மருதுபாண்டி. மருதுபாண்டி, இந்த உத்தரவில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? பூங்குழலி, தென் மாவட்டங்கள் மிக முக்கியமான மாவட்டமாக இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த தொடர் கனமழை என்பதால் பெரும் பாதிப்பு என்பது இந்த பகுதியில் ஏற்பட்டது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் கோடை மழையின் காரணமாக ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறார். வருகின்ற நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் மிதமான மழையும் 20ஆம் தேதி கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளாக இருக்கட்டும், கால்வாய்கள் இருக்கட்டும், முறையாக தூர்வாரி மழைநீர் செல்லும் வகையில் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இது மட்டுமல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்பு பணியை மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து வகையான உபகரணங்களையும் வருவாய்த்துறையினர் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது தவிர தீயணைப்புத்துறையினர் மற்றும் அனைத்து வகையான அரசு அதிகாரிகளுக்கும் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாநகராட்சி ஆணையர், தீயணைப்புத்துறையினர், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாநகராட்சி பொறுத்தவரை 55 வார்டுகள் இருக்குது. இந்த 55 வார்டுகள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கால்வாய்கள் இருக்கக்கூடிய அடைப்புகளை அகற்றும் பணியை தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்டுக் கொண்டிருக்கிறார். மாநகராட்சி பகுதியில் தான் மக்கள் அதிகம் நெருக்கம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் தான் கடந்த முறை வெள்ளத்தின் போது பெருமளவு பாதிப்பு என்பது ஏற்பட்டது. ஆக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழை அதிகம் பெய்யும் பட்சத்தில் அந்த கால்வாய் வழியாக வழிந்தோடும் வகையில் அந்த கால்வாயில் இருக்கக்கூடிய அடைப்புகளை அகற்றும் பணி என்பது தற்போது தீவிரமாக துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணியை இன்னும் ஒரு நாட்களுக்கு முழுமையாக முடிக்கவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கனமழை பெய்யும் பட்சத்தில் தண்ணீர் எந்த பகுதியிலும் தேங்காத வகையில் இந்த ஏற்பாடுகள் என்பது செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மாநகராட்சி மட்டும் இல்லாமல் மாவட்டம் முழுவதும் களப்பணியாளர்களும் தன்னார்வலர்களும் அரசு அதிகாரிகளும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து வகையான உபகரணங்களும் தயார் நிலையில் வைத்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த கனமழை பெய்யும் பட்சத்தில் அதனை மீட்கும் வகையில் அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும், மேலும் ஏதேனும் ஏதேனும் குறைகளோ மக்கள் தங்கள் புகார் தொடர்பாக குறைகளை அளிக்கும் வகையில் மாவட்டத்தில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டு அறையில் பேரிடர் காலங்களில் புகார் தெரிவிக்கும் வகையில் அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்திருப்பதாக மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை டிசம்பர் மாதத்தில் பெருமளவு வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டது. ஆக வருங்காலங்களில் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படாத வகையில் அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் துரிதமாக செய்து வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.